இந்தியாவின் அண்டை நாடுகளான இலங்கை, வங்கதேசம், நேபாளம் போன்ற நாடுகள்ல அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் இந்தியாவுக்கு புவி அரசியல்ல ஒரு புதிய சிக்கலை உருவாக்கி இருக்கு. இதன் பின்னணியில சர்வதேச சதி இருப்பதாக கூறப்படுற நிலையில இது தொடர்பா பல அதிர்ச்சிகர தகவல்களும் வெளியாகி இருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடித்தது. 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற இலங்கை வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை சந்திக்க மக்கள் போராட்டம் வன்முறையா மாறியது. அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ பதவியை விலகியதோடு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாட்டை விட்டு தப்பி ஓடினார். அதிபர் மாளிகையை கைப்பற்றிய போராட்டக்காரர்கள் பெட்ரோல், கேஸ் வாங்க முடியாமல் நாங்க இருக்க அதிபர் மாளிகையின் செல்வ செழிப்பு பாருங்க அப்படின்னு வீடியோ எடுத்து பரப்பி விரக்தியை வெளிப்படுத்தினாங்க. அதிபராக இருந்த கோத்தபய ராஜபக்ச மாலத்தீவுல தஞ்சமடைந்தார். இலங்கை வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாகவே இன்றளவும் பார்க்கப்படுது. ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்ட இந்த போராட்டம் மக்கள் சக்தி முன்னாடி எதுவும் பெரியது இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. இலங்கை இந்தியாவின் அண்டை நாடு என்பது இங்க குறிப்பிடத்தக்கது. அதைத் தொடர்ந்து இந்தியாவின் மற்றொரு அண்டை நாடான வங்கதேசத்துல கடந்த 2024ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவுல மாணவர் போராட்டம் வெடிச்சது. வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா தொடர்ந்து 16 ஆண்டுகளாக பிரதமரா பதவி வகிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில அவரது அரசுக்கு எதிராக மாணவர்கள் தொடர்ந்த இந்த போராட்டத்துல மிகப்பெரிய அளவுல போராட்டம் தீவிரமடைஞ்சது. ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைஞ்சாங்க. இதனால ஹசீனா அரசு கவிழ்ந்ததை அடுத்து அங்கு முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இலங்கையில் ஏற்பட்ட அதே நிலைதான் வங்கதேசத்திற்கும் ஏற்பட்டது. இலங்கையில அதிபராயிருந்த கோத்தபய ராஜபக்ச மாலத்தீவுல தஞ்சமடைஞ்சாரு. வங்கதேச பிரதமர் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தாங்க. தற்போது இந்தியாவின் மற்றொரு அண்டை நாடான நேபாளத்துல இதே போல ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. ஜென்ஸ்ரீ இளைஞர்கள் நடத்திய தீவிர போராட்டங்களால பிரதமர் KP சர்மா ஒலி தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு கவிழ்ந்தது. அவருடன் சேர்ந்து நாட்டின் அதிபராக இருந்த ராமச்சந்திர பவுடேலும் ராஜினாமா செய்தார். இதனால அந்த நாட்டில் அரசியல் குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இவ்வாறா தனது அண்டை நாடுகளை அடுத்தடுத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கொந்தளிப்புகள் உலக அரங்குல வல்லரசாகும் இலக்கோடு முன்னேறி வரக்கூடிய இந்தியாவுக்கு நிச்சயமா ஒரு சவால் அப்படின்னு சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கணிக்கின்றனர். இலங்கை, வங்கதேசத்தில் நடந்த போராட்ட பாணிகளை தான் நேபாளத்திலும் கிளர்ச்சி வெடிச்சிருக்கு. மாணவர்கள் போராட்டமாக தொடங்கி பின்னர் அவர்கள் பிரதான கோரிக்கைகளை கடந்து நாட்டின் அதிபர் தலைவர்கள் வெளியேறும் வரை போராட்டம் நீடிச்சது. வங்கதேசத்திலும் அதுவே நடந்துச்சு. அந்நாட்டு அதிபராயிருந்த ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிறதால அங்குள்ள தற்போதைய இடைக்கால அரசுக்கும் இந்தியாவுக்கும் இடையே அத்தகைய சுமூகமான உறவு இல்லை. நேபாளத்தில் முதல்ல சமூக வலைதள தடைக்கு எதிராகவே போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த தடை விலக்கப்பட்ட பின்னர் கூட பிரதமர் சர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கலக குரல் வளர்த்துச்சு. பிரதமர் பதவியை தொடர்ந்த KP சர்மா ஒலி துபாயில தஞ்சமடைந்திருப்பதாக கூறப்படுது. இலங்கை, வங்கதேசத்தை போலவே நேபாளத்தில் ஏற்பட்ட கலவரமும் இந்தியாவால் உற்று நோக்கி பார்க்கப்படுது. கலவர பாதிப்புகள் குறித்து கவலை தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவை கூட்டத்தை அவசரமாக கூட்டி ஆலோசனையும் மேற்கொண்டார். ஏன்னா நேபாளம் பூகோள வரைபடத்தின் அடிப்படையில் அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. சிக்கிம், மேற்கு வங்கம், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், பீகார் என 5 மாநிலங்களின் எல்லை பகுதிகளை நேபாள நிலப்பகுதிகள் அமைந்திருக்கு. எண்ணெய் மற்றும் உணவுக்காக இந்தியாவையே பெரும்பாலும் நம்பி இருக்குது நேபாளம். கலாச்சார தொடர்புகள், இந்தியாவின் நேபாளிகள் அதிகம் பணிபுரிதல் என எத்தனை தொடர்புகள் இருந்தாலும் கூட நேபாளத்தில் இருந்து வரும் அரசுகள் எப்போதுமே சீனாவுடன் அதிக நெருக்கம் காட்டுபவையாகத்தான் இருந்து வருது. அது KP சர்மா ஒலியின் நேபாள கம்யூனிஸ்ட் கட்சி UML-ஆக இருக்கட்டும், இல்ல ஷேர் பகதூர் தூபாவின் நேபாளி காங்கிரஸாக, புஷ்கமல் தாஹார் என்ற பிர்ஷாண்டாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் நேபாளாக இருக்கட்டும், எல்லாமே சீனா சார்புடையதாகவே இருந்திருக்கு. 3 தலைவர்கள் மீதுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. நேபாள அரசியலமைப்பு, பொருளாதார தேக்க நிலை,
வேலையில்லா திண்டாட்டங்கள் இளைஞர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தான் சமூக வலைதள தடை நெருப்புல எண்ணெய வளர்த்தது போல அமைஞ்சது. இளம் போராட்டக்காரர்கள் ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கையோடு ஒட்டுமொத்த அரசமைப்பையும் மாற்றி எழுத வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. 3 நாடுகளிலுமே நடந்த போராட்ட வடிவத்தில் ஒரு ஒற்றுமை இருப்பதை பார்க்க முடியுது. இதன் பின்னணியில அமெரிக்கா சீனாவின் கை இருக்கும் அப்படின்னு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதில் அமெரிக்கா சீனாவின் கரிசனம் கவனிக்கப்பட வேண்டியது. மன்னராட்சியில் இருந்த நேபாளத்தின் அரசமைப்பு சட்டம் அமலான பின்னர் அங்கு அமெரிக்காவும் சீனாவும் தங்கள் தூதரக செயல்பாடுகளை அதிகப்படுத்தி கொண்டே இருந்துச்சு. அப்போதிருந்தே அமெரிக்காவும் சீனாவும் போட்டி கொண்டு நேபாளத்திற்கு பல்வேறு வகையில உதவிகளை அள்ளி தெளிச்சிட்டு வருது. ஆனாலும் 14 ஆண்டுகள்ல அங்கு 14 முறை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. கடந்த 2020 ஜூன் 18ஆம் தேதி நேபாளம் அதன் அரசியல் அமைப்பை திருத்துவதன் மூலம் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த லிபுலேக், லிம்பியாதுரா மற்றும் காலாபானி ஆகிய 3 பகுதிகளை உள்ளடக்கிய நாட்டின் அரசியல் வரைபடத்தை புதுப்பிக்கும் பணியை நிறைவு செஞ்சது. இதற்கு இந்தியா கடுமையா எதிர்வினை ஆற்றியது. எல்லை விவகாரம் இந்தியா நேபாளம் இடையே புகைந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் ஒரு வாரத்துல KP சர்மா ஒலி இந்தியாவுக்கு வர இருந்தார். இந்த சூழல் தான் கலவரம் உண்டு நிலவரம் தலைகீழா மாறியிருக்கு. இலங்கை பாகிஸ்தானை போல சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் நேபாளமும் கையெழுத்திட்டு இருக்குது குறிப்பிடத்தக்கது. தெற்காசிய அரசியல ஆதிக்கம் செலுத்தும் சீனாவுக்கு செக் வைக்க நேபாளம் மீதான அக்கறையை அமெரிக்காவும் விஸ்தரிச்சது. 500 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல நேபாளத்துல எரிசக்தி சாலை கட்டுமான திட்டங்களை வாரி வழங்கியது ட்ரம்ப் அரசு. இது சீனாவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அமெரிக்க உதவியை பெற்றுக்கொண்டாலும் கூட அதீத விசுவாசத்தை சீனாவுக்கே காட்டி வந்தாரு சர்மா ஒலி. அண்மையில சீனாவில் நடந்த இராணுவத்தின் 2ஆம் உலகப் போர் வெற்றி பேரணிக்கு சென்று வந்தாரு சர்மா ஒலி. இது அமெரிக்காவை கடுப்பேற்றியதாகவும் தெரியுது. இந்த சூழல்ல நேபாளத்தில் வெடித்த கலவரம் 100 விழுக்காடு அமெரிக்கா திட்டமிட்டு புகுத்தப்பட்டது அப்படின்னு சில புவி அரசியல் நோக்கர்கள் அடித்து சொல்றாங்க. மேலும் நேபாளத்தோட சீன ஆதரவு அரசு அப்புறப்படுத்த விட்டதால அமெரிக்க ஆதரவு மன்னராட்சி கூட அமலுக்கு வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. வங்கதேசத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது ஹசீனா அமெரிக்கா மீது பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைச்சாரு. வங்கக்கடல்ல செயின்ட் மார்ட்டின் தீவுகள்ல அமெரிக்க கடற்படை தளம் அமைக்க விரும்பிய போது தான் அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்ததால் தான் தனக்கு எதிராக போராட்டத்தை அமெரிக்கா தூண்டிவிட்டது அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தது இங்கு நினைவு கூறத்தக்கது. இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஏற்படுற குழப்பங்கள் சீனா தனது அதிகாரத்தை விஸ்தரிப்பதில் இடையூறு ஏற்படுத்துவதோடு பொருளாதாரத்தில் உயர்ந்ததோடு புதிய அதிகார வீச்சை ஏற்படுத்த முயலும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தரும். இந்தியாவின் உயர்ந்த லட்சியங்களை எட்டுவதற்கு அண்டை நாடுகளின் அமைதியும் முக்கியம் என்பது மறுக்க முடியாத காரணி. இந்த சூழல்ல நேபாள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிப்பது போன்ற சில உக்திகளை இந்தியா செயல்படுத்தினா நேபாளம் முழுமையா சீன ஆதிக்கத்திற்குள்ளோ அல்லது அமெரிக்க சக்திகளுக்குள்ளோ சிக்காம பார்த்து கொள்ள முடியும். ஏற்கனவே வங்கதேசத்துடனான உறவு சிக்கல்ல இருக்குது. பாகிஸ்தானுடனான உறவை பற்றி சொல்லவே தேவையில்லை. மியான்மர் உள்நாட்டு கலவரத்துல திக்குமுக்காடுது. இதுல நேபாளம் பற்றி இருப்பது இந்தியாவுக்கு சவால் தான். இந்தியாவை முடக்க நினைக்கக்கூடிய வெளிநாடுகளின் சக்திகள் இருப்பது தெரியுது. இதை இந்தியா எப்படி சமாளிக்க போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.